வணக்கம். தமிழ்நாட்டு வானிலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்போ அடிச்சிட்டு இருக்கிற இந்த மே மாச வெயிலுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டு கனமழைக்கான நேரம் வந்தாச்சு. இந்த முழு விளக்கத்திலையும் நவம்பர் மாசம் முழுக்க எந்தெந்த மாவட்டத்துல எப்போ மழை வரப்போகுதுன்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்திரலாம். முதல்ல இந்த வானிலை மாற்றம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டங்கள்னு ஒவ்வொரு பகுதியா அலசி கடைசியா நவம்பரோட அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க. ஆமா, எல்லாருமே இதத்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஊருக்கு எப்போ மழை வரும்னு. கவலைப்படாதீங்க. மாநிலத்தோட ஒவ்வொரு முக்கிய பகுதிக்கும் எந்தெந்த தேதியில மழை பெய்யும்னு நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். வாங்க, முதல்ல இந்த வானிலை மாற்றம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே நாம இப்போ வெயில்ல இருந்து மழைக்கு மாற போறோம். இப்போ இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற பெரிய மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்க முடியும். நவம்பர் மாசம் தொடங்குனாலும் முதல் 3 நாளைக்கு மழை இருக்காதுங்க. வெயில் தான் நல்லா சுளீர்னு அடிக்கும். ஒரு பெரிய மழைக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இதை நினைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஒரு வாரம் தான் ரொம்ப முக்கியமான வாரம். வானிலை எப்படி படிப்படியா மாறுதுன்னு பாருங்க. நவம்பர் 3 வரைக்கும் வெயில். ஆனா 4ஆம் தேதி சாயங்காலமே லேசா மழை ஆரம்பிக்கும். அப்புறம் 5ஆம் தேதி பரவலா மிதமான மழை. 6லேருந்து 8 வரைக்கும் கனமழை தீவிரமாகும். பாத்தீங்களா எப்படி படிப்படியா மாறுதுன்னு? சரி, இப்போ நம்ம வட தமிழகத்துக்கு வருவோம். இந்த மழை முதல்ல எங்க ஆரம்பிக்க போகுது? அதோட கடலோர மற்றும் உள் மாவட்டங்களோட நிலவரம் என்னன்னு பாப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த மாவட்டத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்கான அப்டேட் தான் இது. உங்க ஏரியாக்கு எப்போ மழை வரப்போகுதுன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு கடலோர பகுதி, இன்னொன்னு உள்பகுதி. கடலோர மாவட்டங்கள்ல, அதாவது சென்னை, கடலூர் மாதிரி இடங்கள்ல நவம்பர் 5லேருந்து 7 வரைக்கும் விட்டு விட்டு கனமழை பெய்யும். ஆனா வேலூர், திருவண்ணாமலை மாதிரி உள் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மழை இன்னும் ஒரு நாள் கூட, அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். வட தமிழகம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட மையப்பகுதிக்கு போலாம். முக்கியமா நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மற்ற உள் மாவட்டங்கள்ல நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மழை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க குறுகிய காலத்துல ரொம்ப தீவிரமான மழை பெய்ய போகுதுன்னு ஒரு கணிப்பு இருக்கு. இங்க பாருங்க, தேதிகள் ரொம்ப முக்கியம். நவம்பர் 6லேருந்து 8 வரைக்கும். அதுவும் சாதாரண மழை இல்ல, கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு. சில இடங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, டெல்டாக்கு அடுத்து சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல் மாதிரி மற்ற உள் மாவட்டங்கள். இங்க நிலைமை எப்படி இருக்கு? இங்கேயும் வெயில்ல இருந்து தான் தொடங்குது, ஆனா மழை கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்குது. நவம்பர் 4 வரைக்கும் இங்க பெரும்பாலும் வெயில் தான். ஆனா நவம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம். அன்னைக்கு ஆரம்பிச்சு 8ஆம் தேதி வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு நாள்ல வானிலை அப்படியே தலைகீழா மாறுது. சரி, வடக்கு பார்த்தாச்சு, மையம் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா நம்ம தென் மாவட்டங்களுக்கு மழை எப்ப வருதுன்னு பாத்துரலாம் வாங்க. மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடின்னு நீங்க தென் மாவட்டங்கள்ல இருந்தா இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அப்டேட். தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப சிம்பிள், 3 நாள் தான். நவம்பர் 6ஆம் தேதி பரவலா மழை ஆரம்பிக்குது. 7ஆம் தேதியும் மழை தொடருது. 8ஆம் தேதியோட இந்த ஸ்பெல் முடிவுக்கு வருது. 6, 7, 8 இந்த 3 நாட்களும் மழை எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு வாரத்துக்கான மழை நிலவரம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதோட முடியல. நவம்பர் மாசத்தோட அடுத்த கட்டம், அதாவது அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நவம்பர் மாசத்தையே நாம 2ஆ பிரிக்கலாம். முதல் 2 வாரம் அக்டோபர்ல நல்ல மழை பெஞ்சதுனால இப்போ ஒரு சின்ன பிரேக் மாதிரி இயல்பான மழை தான் இருக்கும். ஆனா கடைசி 2 வாரம் அப்போதான் அசல் ஆட்டமே இருக்கு. வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல்னு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மழை மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. மழையில்லாத நாட்கள்ல வெயில் மறுபடியும் மே மாசம் மாதிரி சுளீர்னு அடிக்கும். அதிகாலையில நல்ல பனிமூட்டமும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குளிரும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெயில், மழை, பனி, குளிர்னு எல்லாம் கலந்த ஒரு மாசமா இது இருக்க போகுது. சரி, இந்த வாரம் வர்ற மழைக்கு நாம தயாராகிடலாம். ஆனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நவம்பரோட 2ஆம் பாதியில இன்னும் தீவிரமான வானிலை வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நாம தயாரா இருக்கோமா? அது என்ன கொண்டு வரும்? யோசிக்க வேண்டிய விஷயம்.